காற்று எந்த பக்கம் வீசுது அப்படின்னு சொல்கிறத ஜெலன்ஸ்கியாலையும் இல்லாட்டி இப்போ இஸ்ரேலினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நெத்தன்யாகு அவர்களாலையும் புரிந்து கொள்ள முடியலை. திடீர்னு பார்த்தா ஒரு சீஸ்ஃபயர், அந்த பக்கம் இஸ்ரேல், இந்த பக்கம் ஹமாஸ். இந்த சீஸ்ஃபயரால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறத தமிழ் பட்சத்தில் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஆனால் இந்த சீஸ்ஃபயரால் உக்ரைனுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுதா, இல்லை உக்ரைனுக்கும் ரஷ்யா கூட உக்ரைனுக்கான சண்டை அப்படிங்கிறதுல ரஷ்யா ஜெயிக்க போகிறாங்களா? இது கூட அடுத்ததான் இன்னொரு சில விஷயங்களையும் பார்க்கணும். அது எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்க தான் இந்த ஒரு வீடியோ. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான். ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்பட போவார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிற செய்தி பல ஊடகத்தாலும், ஏன் அமெரிக்காவில் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே ஐரோப்பிய ஒன்றியம், நாட்டோ இவங்க எல்லாமே ட்ரம்ப் ப்ரூஃப் அப்படிங்கிற பாலிசிலாம் உருவாக்குனாங்க. அதுக்கு தகுந்தது மாதிரியே இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களும் ஃபோன் கான்வர்சேஷன் செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன பேசியிருக்காங்க, எதுக்காக பேசியிருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் பெரிய ஒரு மர்மம் முடிச்சு தான். ஆனால் அவங்களுடைய ஃபோன் கான்வர்சேஷன், அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஹமாஸினுடைய சீஸ்ஃபயர், இரண்டுக்கும் காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அரபுலக நாடுகளில் வரக்கூடிய பிரச்சனையை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விரும்பவில்லை. அந்த பிரச்சனையை இப்போ சீக்கிரமாக முடித்து விட்டு அடுத்ததாக பிரசிடெண்ட்டாக வரும்போது இந்த ஒரு பிரச்சனை, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை மட்டும் பார்த்து விடலாம் அப்படின்னு சொல்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய பிளானாக இருந்திருக்கலாம். நெத்தன்யாகு அவர்கள் வழியாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அந்த டீம் கொடுத்த ஒரு அழுத்தம் காரணமாகவும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸினுடைய போர் நிறுத்தம் நடந்ததாக ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார். ஆனால் பைடன் அவர்கள் அதெல்லாம் கிடையாதுங்கிறாரு. ஸோ ஒரு புறம் அங்கே ரெண்டு நாடுகளுக்கு இடையே சமாதான பேச்சுவார்த்தை, இந்த புறம் ரஷ்யா உக்ரைன் போரில் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது, யாரு கூடயும் பேசவும் இல்லை. ஆனால் சீன அதிபர் கூட ட்ரம்ப் அவர்கள் பேசியிருப்பது அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் விசித்திரம்தான். சரிப்பா, அப்போ ரஷ்யா என்ன தான் செய்ய போகிறாங்க? ரஷ்யாவினுடைய எக்கானமி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அந்த எக்கானமியை வச்சுக்கிட்டு அடுத்ததாக ரஷ்யாவால் போர் புரிய முடியுமான்னு கேட்டால் இன்னும் 2 வருடங்களுக்கு ரஷ்யாவால் போர் புரிய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா ரஷ்யா மற்றும் ஈரானுடைய ஒப்பந்தம் எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு ஒரு பூஸ்டை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தம் அப்படிங்கிறது தான். அது இன்று கையெழுத்திடப்பட்டு விட்டது. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் இதற்கான செய்தியை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது என்ன சொல்லுது? ரஷ்யா, ஈரான் இவங்க 2 பேரும் எதற்காக இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க? முதல் விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது ரஷ்யாவும் ஈரானும் தான். 2மே நட்பு நாடுகள், 2மே பல மேற்குலக நாடுகளால் வெறுக்கப்படக்கூடிய நாடுகள். 2 நாட்டுக்கு எதிராகவும் பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறைய ஒற்றுமை இருக்கும் இந்த 2 நாடுகள் ஏன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடக்கூடாது? பொதுவாக மேற்குலக நாடுகள் நினைப்பது என்னன்னா, ஒரு ஒப்பந்தத்தில் 2 நாடுகள் கையெழுத்து போடுறாங்கன்னா அந்த 2 நாடுகளும் ஒரே அமைப்புடன் ஒரே கொள்கையுடன் செயல்பட போகிறார்கள் அப்படிங்கிறது தான். அதன் அடிப்படையில் இவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் முதல் விஷயம் என்னென்னா, உனக்கு எதிராக ஏதாவது ஒரு நாடு உருவாகுறாங்க, அப்படிப்பட்ட நாடை இந்த நாடு ஆதரிக்கக்கூடாது. இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா உருவாகிறது என்றால் அமெரிக்காவை ஈரான் ஆதரிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம 2 பேருக்கும் இடையே ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தம் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் முதல் கொள்கை. அடுத்த கொள்கை என்னென்னா, ஒருவேளை ரஷ்யாவை ஒரு நாடு அடிக்கிறாங்க அப்படின்னா அது ஈரானை அடிக்கிற மாதிரி தான், ஈரான் ஒரு நாடு அடிக்கிறாங்கன்னா அது ரஷ்யாவை அடிக்கிற மாதிரி தான். இது 2வது கொள்கை. ஸோ யார் மேலே கை வச்சாலும் நம்ம 2 பேரும் ஒன்றாக அவங்களுக்கு எதிராக காய் நகர்த்த வேண்டும் அப்படிங்கிறது. இப்படி ஒரு காய் நகர்த்தல் செய்ய வேண்டும் என்றால் இவங்களுக்கு இடையே இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதும் பரிமாற வேண்டும். அதுவும் இந்த ஒப்பந்தம் வழியாக செய்யப்படும் அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ உளவு அமைப்புகள், ரஷ்யாவுக்கு தேவையான உளவு வேலைகளை ஈரானும், ஈரானுக்கு தேவையான உளவு வேலைகளை ரஷ்யாவும் செய்வார்கள். அதில் அவங்க டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க. அப்போது உளவாளிகள் வைத்து ரஷ்யா கண்டுபிடிக்கக்கூடிய பல முக்கியமான நிகழ்வுகளையும் செய்திகளையும் இனி ஈரானால் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப ஈஸியாக கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். இவ்வளோ நாள் ரஷ்யா உளவு செய்திகள் எதுவுமே ஈரானுக்கு பகிராமல் இருந்தாங்களா விக்கி அப்படின்னு கேட்டால் அது கிடையாதுங்க. இப்போ அஃபிஷியலாகவே டிக்ளேர் பண்ணுறாங்க, நாங்கள் மாற்றி மாற்றி எங்களுடைய உளவு செய்தியை பரிமாறிக்கொள்வோம் அப்படிங்கிறது. காதலிச்சுட்டு இருந்தவங்க கல்யாணம் முடிப்பாங்க பார்த்தீங்களா, காதலிக்கும் போது இருக்கக்கூடியது அன்அஃபிஷியல்.
ஆனால் கல்யாணம் முடிந்த பிறகு அது அஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இந்த இரண்டு நாடுகளும் இப்போ அஃபிஷியலாகவே அவங்களுடைய ரகசிய விஷயங்களை பரிமாறிக்கொள்வார்கள். ஸோ ரகசிய விஷயங்கள் எல்லாமே பரிமாறிக்கொள்ள வேண்டும். இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக சில ஊடகங்கள் பேசும், ஈரானுக்கு எதிராக சில ஊடகங்கள் பேசும், அதுவும் அவங்க நாட்டுக்குள்ளேயே பேசும். இதை எதிர்க்கக்கூடிய சக்தியும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்புக்கு இருக்கான். அப்படின்னா மிஸ்இன்ஃபர்மேஷன், ரஷ்யாவை பற்றியான மிஸ்இன்ஃபர்மேஷனை வேறு ஏதாவது ஊடகம், வேறு ஏதாவது ஒரு நாட்டினுடைய ஊடகம் பகிரும்போது அதற்கு எதிரான செய்தியை ஈரானுடைய ஒரு ஊடகம் பதிவு செய்யும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படின்னா மிஸ்இன்ஃபர்மேஷனை இரண்டு நாடுகளும் சேர்ந்து ஒன்றாக எதிர்கொள்வார்கள் அப்படிங்கிறது தான். ஈரானை பற்றி ஒரு தப்பான செய்தியை அமெரிக்காவினுடைய ஊடகம் அங்கே டெலிகாஸ்ட் பண்ணும்போது ஈரானுக்கு ஆதரவான செய்தியை ரஷ்யாவினுடைய ஊடகம் டெலிகாஸ்ட் செய்து அமெரிக்காவினுடைய ஊடகம் ஏன் அப்படி டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற உண்மையும் போட்டு உடைப்பது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பினுடைய அடுத்த கொள்கை. சரி, அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இரண்டு நாடுகளும் மாற்றி மாற்றி உதவி செய்து கொள்வார்கள். நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரி இரண்டு நாடுகளும் அவங்களுடைய செக்யூரிட்டி மற்றும் டிஃபென்ஸுக்கான ஒட்டுமொத்தமான புரிதலுடன் அதற்கான ஒரு ஃப்ரேம்வொர்க்கை உருவாக்கி அந்த ஃப்ரேம்வொர்க் அடிப்படையில் இரண்டு நாடுகளும் வேலை செய்யும் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்துட்டாங்க. அடுத்ததா பொருளாதார தடைக்கு எதிரான ஒருமித்த கொள்கை அப்படிங்கிறது தான். இரண்டு நாடுகளுமே பொருளாதார கொள்கையால் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அப்போ இரண்டு நாடுகளும் அந்த கொள்கைக்கு அடிப்படையாக பொருளாதார கொள்கை, அதுவும் ஒரு தனி நாடு ஒரு நாட்டுக்கு எதிராக போடக்கூடிய ஒரு பொருளாதார கொள்கையை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத இரண்டு நாடுகளும் இப்போது சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான கொள்கை ஒன்று இருக்குங்க, அதுதான் பேமெண்ட் சிஸ்டம். வேர்ல்டு லெவலில் ஒரு பேமெண்ட் சிஸ்டம் ஸ்விஃப்டாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்னும் பல பேமெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம இரண்டு பேரும் நமக்கான பேமெண்ட் சிஸ்டத்தை உருவாக்கி கொள்ளலாம். நாம் அதன் அடிப்படையில் ட்ரேட் எல்லாமே செஞ்சு கொள்ளலாம் ஈரான் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்ல, சரி மச்சான் நீ தான் சொல்லிட்டில நாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈரானும் சொல்ல, இரண்டு பேருக்குமான பேமெண்ட் சிஸ்டம், அவங்களுக்கான பேமெண்ட்டுக்கான ப்ரொசீஜர்ஸ், ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே உருவாக்கப்படும் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. சரி விக்கி, இப்போ தான் நிறைய தீ பிடிக்குது, காட்டு தீ வருது அப்படிலாம் சொல்கிறாங்களே, அப்போ இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் இந்த டைமில் இந்த இரண்டு நாடுகளும் என்ன செய்வாங்கன்னா மாற்றி மாற்றி உதவி செய்து கொள்வார்கள். ஒரு நாட்டில் ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா உடனடியாக இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்க இன்னொரு நாடு, ரஷ்யாவாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா ஈரானாக இருக்கட்டும், அந்த நாட்டுக்கு உதவி செய்வாங்க, நண்பன் நாட்டுக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற தகவலும் இதன் அடிப்படையில் கூறப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்போ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டாங்க. இது எத்தனை வருஷம் வேலிடிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 வருஷம். சப்போஸ் 20 வருஷத்துக்கு உள்ள இது முடிஞ்சிருச்சு, இல்லாட்டி 20 வருஷத்தையும் தாண்டி போயிடுச்சுன்னா அடுத்ததாக ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டெண்டட் அப்படிங்கிறது ஒரு 5 வருஷம் இருக்குமா. இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் விட்டுட்டாலும் 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். மறுபடியும் 5 வருஷத்தில் இரண்டு நாடுகளும் பேசி எகெயின் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவுகளை எடுப்பாங்க. ஸோ இதுதான் ரஷ்யா மற்றும் ஈரான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஒப்பந்தம் அப்படிங்கிறதும் அதனுடைய முக்கியமான கொள்கைகள் அப்படிங்கிறதும் தான். அடுத்ததாக போலந்து தான். போலந்தை இன்னைக்கு ரஷ்யா விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஜனவரி 17 80வது ஆனிவர்சரி கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த 80வது ஆண்டு அப்படிங்கிறது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா நாசி படையை போலந்துலேருந்து விரட்டி அடித்ததற்கான அந்த ஆண்டு தான். அப்படிப்பட்ட முக்கியமான தருணம் இப்போ ரஷ்யா ஃபோபியா காரணமாக சோவியத் யூனியன் ரஷ்யா செய்த நன்மைகள் எல்லாத்தையுமே போலந்து மறந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது போலந்துக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் போலந்து பழையதை மறப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கும். சோவியத் யூனியன் ரஷ்யாவை போலந்தை விட்டு பிரிக்க முடியாது. இப்போ போலந்தில் சோவியத் யூனியன் ரஷ்யா சம்மந்தப்பட்ட ஏதாவது ஸ்டாச்சுஸ்லாம் இருக்கான்னு பார்த்தா எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. எல்லாத்தையுமே இந்த உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கின கொஞ்சம் நாட்களே உடை தெரியப்பட்டது. அப்படிப்பட்ட போலந்தினுடைய வரலாறு சோவியத் யூனியன் ரஷ்யாவை சுற்றி தான் பிணையப்பட்டிருக்கிறது என்பதை மறுபடியும் ரஷ்யா இங்கே ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. சரிப்பா, ரஷ்யா ஈரான் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. இந்த யூகேயும் உக்ரைனும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்களாமே, 100 வருஷத்துக்கான ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டால் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அதை சென்டினியல் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டினியல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரண்டு நாடுகளும் அவங்கவுங்க நன்மைக்காக அவங்கவுங்களுடைய ட்ரேடு இல்லாட்டி அவங்களுடைய டெக்னாலஜி இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு ஒப்பந்தம் தான். பட் இந்த ஒப்பந்தம் இவங்க போட்டிருக்கிற மாதிரி ரஷ்யா மற்றும் ஈரான் போட்டிருக்க மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொள்கைகளை பற்றி டிஸ்கஸ் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பட் நிச்சயமாக ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு சொல்லும்போதோ இல்லாட்டி நேட்டோ அப்படின்னு சொல்லும்போதோ மீண்டும் இந்த இரண்டு நாடுகளும் யூகேயும் உக்ரைனும் ஒன்றிணைந்து இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ பேஸ் லெவல் ஒப்பந்தத்தில் தான் யூகேயும் உக்ரைனும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த ஒரே வருடத்தில் மட்டுமே 30,000க்கும் அதிகமான பாம்பர் ட்ரோன்களை நாங்கள் உருவாக்கப் போகிறோம் என்கிற அறிவிப்பை வெளியில் விட்டுருக்காங்க உக்ரைன். இப்போ சீனாவை நம்பி கிடையாது, அவங்க ஆன் ப்ரொடக்ஷனாக நிறைய ட்ரோனை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்கிற தகவல் நமக்கு முதல்லே கிடைத்தது தான்.
இப்போ அவங்க பாம்பர் ட்ரோன்ஸையும் தயாரிச்சிட்டு இருக்காங்க, அதன்படியே சூசைட் ட்ரோன்ஸையும் தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஸ்வாம் ட்ரோன்ஸுக்கான முக்கியமான சாஃப்ட்வேர் எல்லாமே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக லித்துவேனியா பற்றியான செய்தி தான். அவங்களுடைய ஜிடிபியில் 6% டிஃபென்ஸுக்காக ஒதுக்க போகிறாங்களாம். லித்துவேனியா டிஃபென்ஸ் நேட்டோவினுடைய கொள்கை தான். 3% அவங்களுடைய ஜிடிபியிலேருந்து அட்லீஸ்ட் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நேட்டோ சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு நேட்டோ 6% ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தால் அதை தான் சொல்ல போகிறாரு. அதற்கு தகுந்தபடியே லித்துவேனியா அவங்களுடைய ஜிடிபியில் 6% ஒதுக்க போகிறாங்களாம். இது நேட்டோ நாடுகளிடையே அடுத்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்தி. ஸோ ஓவராலாக ஏகப்பட்ட இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.